இங்க ஒரு குட்டி பையன் உட்காந்து என்னமோ எழுதிட்டு இருக்கான். அவன் தம்பி தொட்டில்ல அழுதுட்டு இருக்கான். உடனே அவங்க அம்மா அவனை ஆட்டி விட சொல்றாங்க. ஆனா அவன் காதுலயே வாங்காம திரும்ப உட்காந்து எழுதிட்டே இருக்கான். கோவம் வந்து அவங்க பாட்டி சத்தம் போடுறாங்க. அப்ப கூட அவன் கண்டுக்காம போய் ஜன்னல் கிட்ட நின்று என்னத்தையோ பாத்துட்டு இருக்கான். பார்த்தா அவங்க பாட்டியோட மூஞ்சி காட்ட மாட்டேங்கிறாங்க. அவங்க சேர்ல உட்காந்து சுருட்டு புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதையவே பயந்து பாத்துட்டு இருக்கான். உடனே குழந்தை அழுதுட்டே இருக்கிறத பார்த்து அவங்க அம்மா வந்து திட்டிட்டு பாப்பாவை எடுத்துடுறாங்க. இவன் போய் அவங்க அம்மா கிட்ட நான் வெளியே விளையாடுறதுக்கு போறேன்னு கேக்குறான். ஆனா அவங்க விட மாட்டேங்கிறாங்க. இந்த நேரத்துல எல்லாம் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. பார்த்தா அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு வந்து அவனை வெளியே கூப்பிடுறான். அவங்க அம்மாவுக்கே தெரியாம போய் அவனும் விளையாடுறதுக்கு போயிடுறான். அங்க போய் 2 பேரும் திருடம் போலீஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவன் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிறான். இவன் தேடி தேடி பாக்குறான், அவனை காணோம். உடனே அவனுக்கு பயமாயிருது. அழுதுட்டு நின்னுட்டு இருக்கிறான். பின்னாடி வந்த இவன் அவனை பார்த்து சிரிச்சுட்டு பயந்தங்கோலி பயந்தங்கோலின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். உடனே இவனுக்கு கோவம் வந்து என்ன பயந்தங்கோலின்னு சொல்லாதன்னு சொல்லிட்டு அழுகுறான். சரி அப்ப நான் ஒன்னு சொல்றேன், நீ அதை மட்டும் பண்ணினா நான் உன்னை பயந்தங்கோலின்னு கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே இவனும் சரி நீ சொல்லு நான் பண்றேன் அப்படிங்கிறான். நம்ம ஊர்ல இருக்கிற கருப்பு கோயில்ல நிறைய மணி இருக்குது இல்ல, இப்ப போய் அதுல ஒரு மணியை மட்டும் எடுத்துட்டு வா, நான் இதுக்கப்புறம் நான் அப்படி கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். முதல்ல இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். மறுபடியும் 2வது டைம் அவன் ஒத்துக்கிறான். அந்த பையன் கூடவே வந்தவன் பாதியிலே விட்டுட்டு போயிடுறான். இவனும் அந்த பக்கம் போக முடியாம இந்த பக்கம் போக முடியாம பயந்துட்டு கோயிலுக்குள்ள போயிடுறான். அங்க போய் சாமியை கும்பிட்டுட்டு மரத்துல தொங்கிட்டு இருந்த ஒரு மணியை பிடிச்சு அத்தர்றான். அத்ததுமே பின்னாடி அருவாள்ல இருந்த கனி வந்து அவனை அடிச்சிருது. பயந்துட்டு மணியை கீழே போட்டுட்டு ஓடிடுறான். ஓடும்போது கல்லு தட்டி விட்டு கீழே விழுந்துடுறான். அவன் கீழே விழுந்தது காலில் காயமாயிருது. உடனே அதுக்கு எச்சை தொட்டு வச்சு உட்காந்துட்டு இருக்கிறான். பார்த்தா பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் வந்து அவனை தொடறாங்க. அதை பார்த்து அவன் ரொம்ப பயந்து அழுகுறான். இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தர் நின்று ரொம்ப ஆக்ரோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊரையே காவல் காக்குற ஒருத்தர் பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த ஊரோட பிரசிடென்ட் ஒருத்தர் அவரை வந்து வீட்டுல சாப்பிடறதுக்கு வர சொல்லிட்டு போயிடுறாரு. அவரு சாப்பிடலான்னு போய் அங்க நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கருப்பு கோயில்ல இருந்த மணி சத்தம் கேக்குது. எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அந்த மணியை வந்து ஒருத்தரால அடிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த மணி அடிச்சதுன்னா ஊருக்கே பெரிய ஆபத்துங்கிறது தான் அவங்களுடைய நம்பிக்கை. எல்லாரும் சேர்ந்து அந்த காவல்காரரை போய் பார்க்க சொல்றாங்க. அவர் தனியா போறதுக்கு பயந்துட்டு கூட யாராவது வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்காரு. அப்பதான் எல்லாருமே சேர்ந்து ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஊர் பொம்பளைங்க எல்லாம் நின்று அவங்கள பார்த்துட்டு பயந்துட்டே இருக்காங்க. கருப்பு கோயில்ல மணி அடிக்குது, என்ன பிரச்சனைன்னு தெரியல என்னன்னு தெரியல, எல்லாரும் பயந்துட்டே பேசிட்டே நின்னுட்டு இருக்காங்க. இங்க ஊர் ஆம்பளைங்க எல்லாம் கரெக்டா கோயில் கிட்ட போக போக மணி சத்தம் நின்றுது. இவங்களும் நின்னுறாங்க. நின்னுட்டு என்னமோ தெரியல கருப்பு கோயில்ல மணி அடிக்குதுன்னு சொல்லி ரொம்பவுமே பயப்படுறாங்க. கருப்புசாமி ரொம்ப ஆக்ரோஷமானது. என்ன பிரச்சனைன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒருவேளை கருப்புசாமிக்கு கோவம் வந்து மணி அடிச்சிட்டு இருக்குதோ அப்படின்னு நினைச்சிட்டு பேசிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல இந்த பக்கம் பார்த்தா 2 பேரு முகத்துல துணியை மூடிட்டு கையில கத்தியும் கொத்து சாவியோட ஓடுறாங்க. சரி மணி சத்தம் நின்னாலும் பரவாயில்ல உள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லி இவங்களும் அங்க போய் பாக்குறாங்க. பார்த்தா கோயில்ல ஒருத்தர் தலை தனியா வெட்டப்பட்ட நிலைமையில செத்து போய் கிடக்குறாரு. அது வேற யாரும் இல்ல, அந்த காவல்காரரோட பையன் தான். அதை பார்த்து அவர் உடனே கதறி அழுகுறாரு. அப்படியே இந்த பக்கம் அந்த சின்ன பையன் கிட்ட வந்தது அந்த கருப்பு சாமியா தான் இருக்கும். அந்த சாமி அந்த பையனை தூக்கிட்டு போய் நானே உன்னை வீட்டுல விட்டுறேன் பயப்படாத அப்படின்னு கூட்டிட்டு போய் ஊர் எல்லையில விட்டுருது. அந்த பையன் நீயும் என் கூட வா, வீட்டுக்கு வா, நான் என் அம்மாட்ட சொல்லி உனக்கு பணியாரம் ஆப்போலாம் செஞ்சு தர சொல்றேன் அப்படின்னதும் அந்த சாமி சிரிச்சுட்டு நீ போப்பா நான் ஊர் எல்லையிலேயே நின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அவனும் போலான்ட்டு முன்னாடி போறான். அவனுக்கு பயம் வந்துருது. மறுபடியும் வந்து எனக்கு தனியா போக பயமா இருக்கு, உங்ககிட்ட கூட அருவாள் இருக்கு ஆனா என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றான். உடனே அந்த சாமி சிரிச்சுட்டு அதோட இடுப்புல இருந்த அருவாள் எடுத்து உனக்கு அருவாள் தானே வேணும், இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருது. அவனும் அருவாள் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறான். அங்க போனா அவங்க அம்மா அப்பா எல்லாம் அவனை காணோன்னு ரொம்ப பதறி போயிருக்காங்க. அவனை பார்த்ததும் அவனோட அப்பா போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. எதுக்கு சொல்லாம போனா, யாருக்கிட்டையும் சொல்லாம போவியன்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. உடனே அந்த பையன் கையில இருக்கிற அருவாளை கீழே போட்டுறான். உடனே அவங்க அப்பா இந்த அருவாள் யாருது, எங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்பதான் அந்த பையன் அது ஒருத்தர் கொடுத்தாருன்னு சொல்லி சொல்றான். யாரு கொடுத்தாலும் வாங்கிருவியான்னு மறுபடியும் அந்த பையனை போட்டு அடிக்கிறாரு. அப்பதான் அந்த பையன் அழுதுட்டு இல்ல நானே என் ஃப்ரெண்டு விளையாடிட்டு இருந்தோம், அவன் கருப்பு கோயில்ல போய் மணி எடுத்துட்டு வர சொன்னான், அங்க போய் மணி எடுக்கும்போது நான் பயந்து ஓடி போய் கீழே விழுந்துட்டேன், அப்போ ஒருத்தர் வந்தாரு, அவரு தான் இந்த அருவாளை கொடுத்தாரு, அவரு தான் என்ன தூக்கிட்டு வந்து ஊர் எல்லையில விட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். சொன்னதுமே அங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டமா அந்த பையனவே பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இருந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு சாமி, உன் மேல சந்தன வாசம் அடிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் அந்த பையன் இருந்துட்டு ஆமா அவர் பெரிய மீசை வச்சிருந்தாரு, ஒரு உடம்பு ஃபுல்லா சந்தனம் பூசி இருந்தாரு, அவர் தான் இந்த அருவாளை எனக்கு கொடுத்தாரு, அவரை கூட நான் வீட்டுக்கு வர சொன்னேன், ஆனா அவர் வரமாட்டேன்ட்டு ஊர் எல்லையிலேயே நான் நின்னுக்கிறேன்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அவங்க அப்பா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த அருவாளையும் எடுத்துட்டு அந்த பையனையும் கூட்டிட்டு போய் பூஜை அறையில அந்த அருவாளை வச்சு பூஜை பண்றாங்க. சாமி கும்பிட்டுட்டு நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு துணைக்கு கருப்பராயனே வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திண்ணீரை வச்சு விடுறாங்க. அப்படியே முடிச்சுட்டா இந்த பக்கம் அந்த காவல்காரரோட பையன் இறந்து போனனால அந்த அதிர்ச்சியில அவர் மயக்கம்
போட்டு விழுந்திருக்கிறாரு. எல்லாரும் தண்ணி தெளிச்சு அவரை எழுப்புறாங்க. எழுப்புனதுமே நான் பொத்தி பொத்தி வளர்த்த ஒரே பையன் செத்து போயிட்டானேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறாரு. அப்போ எல்லாரும் அந்த பெரிய மணி பக்கத்துல போய் நின்னுட்டு, ஒரு ஆளாலெல்லாம் இந்த மணியை அடிக்கவே முடியாது, யாரு இந்த வேலையை பார்த்திருப்பாங்க, ஒருவேளை கருப்பராயனே வந்து கோவத்துல மணியை அடிச்சிருக்குமோன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் கூட்டத்துல இருந்த ஒருத்தர், நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, கருப்பராயன் தான் காவல் தெய்வம்னு சொல்றீங்க, அப்புறம் அந்த கருப்பே வந்து கொலை பண்ணிருக்குன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த பக்கம் முகத்துல துணியை கட்டிட்டு வந்த 2 பேர்த்து கூட இன்னும் 2 பேரும் சேர்ந்து எல்லா ஊருக்குள்ள போய் எல்லா வீட்லயும் திருடுறாங்க. பிரசிடென்டோட வீட்டுக்குள்ளேயும் போய் அவரோட கஜானாவையே காலி பண்ணிடுறாங்க. காலி பண்ணது மட்டும் இல்லாம ஒரு பேப்பர்ல அருவாளை வரைஞ்சு உள்ள வச்சுட்டு போயிடுறாங்க. உடனே இவங்க கோயில்ல இருக்கிற பக்கம் ஒரு ஆளு கத்திக்கிட்டு அந்த பேப்பர் தூக்கிட்டு பிரசிடென்ட் கிட்ட ஓடி வர்றான். வந்து ஊருக்குள்ள களவாணி பசங்க பூந்துட்டாங்க, வீட்டுல இருக்கிற எல்லாத்தையுமே திருடிட்டாங்க, உங்க கஜானாவையும் திருடிட்டாங்க, உங்க கஜானா பொட்டிக்குள்ள இது இருந்ததா ஆட்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறான். அப்பதான் பார்த்தா அந்த பேப்பர்ல அருவாள் வரைஞ்சிருக்கு. உடனே பிரசிடென்ட் கோவமா கிளம்பி போய் வீட்டுல அவங்க ஒய்ஃபையும் பொண்ணையும் பயங்கரமா திட்டிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு கிளம்பிடுறாங்க. உடனே இந்த பக்கம் பிரசிடென்டோட ஒய்ஃப் அழுதுட்டே உள்ள போய் பீரோல இருந்து ஒரு போட்டோவை எடுத்து பார்த்துட்டு, உன்னோட கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நகையெல்லாம் களவாணிங்க திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அழுகுறாங்க. அப்படியே பார்த்தா அந்த போட்டோல இருக்கிற பிரசிடென்டோட பொண்ணு இந்த பக்கம் டாக்டரா இருக்கிறாங்க. அந்த பொண்ணு கிட்ட ஒரு டாக்டர் ப்ரப்போஸ் பண்ணி ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீஃப் டாக்டர்ல இருந்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வரைக்கும் எல்லாருமே அந்த பையனை லவ் பண்ண சொல்லி கன்வென்ஸ் பண்றாங்க. ஆனா அந்த டாக்டர் பொண்ணு எந்த பதிலுமே பேசாம ரூமுக்கு வந்துடுறா. ரூம்ல வந்து கபோர்டு கிட்ட நின்று என்னத்தையோ பார்த்துட்டு இருக்கிறா. அப்பதான் அந்த டாக்டரோட ஃப்ரெண்டு வந்து, நாங்க எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றோம், நீ என்ன கபோர்டுக்குள்ள என்னத்தை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அப்பதான் அங்க கருப்பராயனோட அருவாளை போட்டோவை வச்சு அவ கும்பிட்டுட்டு இருக்கா. அவளுடைய ஃப்ரெண்டு கேட்கறா, எதுக்காக நீ இந்த சாமி போட்டோவை வச்சு கும்பிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அப்பதான் அவளுடைய ஃப்ரெண்டு, ஏன் உங்க ஊர்ல காதலிச்சா உங்க குலதெய்வம் என்ன கொன்றுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்பதான் அந்த டாக்டர் பொண்ணும், ஆமா எங்க கருப்பு கொன்றும் அப்படின்னு சொல்லி சொல்றா.